ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் தான் கைஸ் வந்திருக்கோம். இப்போ நம்ம எந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐயா பஸ்ஸில் தான் கைஸ் உட்காந்துருக்கோம். நம்ம பக்கத்துலேயே நிற்கிறது எஸ்கே நாதன் பஸ் தான் கைஸ். இவங்க 2 பேருமே ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரைடர் தான். கரெக்டாக 1.5 மணி நேரத்துலேயே தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்டில் போய் நிப்பாட்டிடும். இப்போ நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன் வந்தாச்சு கைஸ். நம்ம பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் ஜங்ஷன் வர்றது ரொம்ப ஈஸி கைஸ். ஏன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே வந்து தஞ்சாவூர் ஜங்ஷன் ஸ்டாப்பிங் வந்துடும். ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியிலே தான் தஞ்சாவூர் ஜங்ஷன் இருக்குது. நம்ம 6:15க்கு ஐயா பஸ்ஸில் ஏறினோம். 6:30க்கு எடுத்தாங்க. கரெக்டாக 7:30க்கே கரெக்டாக 1 ஹவர்லேயே வந்து தஞ்சாவூர் ஜங்ஷனில் நிப்பாட்டிட்டாங்க. மிச்சம் உள்ள 1/2 மணி நேரம் தான் இந்த டிராஃபிக்குள்ளே தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் போய் ஸ்டாப் பண்ணுறது. வெறும் 7 கிலோமீட்டருக்கு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர் வந்து 50 கிலோமீட்ரு. 50 கிலோமீட்டர் 1 ஹவர்லேயே வந்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த டிராஃபிக்கில் வந்து நியூ பஸ் ஸ்டாண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிரும். அதான் கரெக்டாக 1.5 மணி நேரம் எல்லா பஸ்ஸுக்குமே ஸ்டாண்டர்டாக. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் நம்பர் 16866 தஞ்சாவூர் ஜங்ஷன் டு சென்னை உழவன் எக்ஸ்பிரஸ் தான் கைஸ். இந்த ட்ரெயினை தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து நைட்டு 9:50க்கு எடுப்பாங்க. காலையில் 4:25க்கு சென்னைக்கு போய் ரீச் ஆகும். இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து எடுத்து பாபநாசம், கும்பகோணம், ஆடுதுறை, குற்றாலம், மயிலாடுதுறை, வைத்தீஸ்வரன் கோவில், சீர்காழி, சிதம்பரம், கடலூர் போர்ட் ஜங்ஷன், விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, தாம்பரம், மாம்பழம் வழியாக இந்த ட்ரெயின் வந்து காலையில் 4:25க்கு சென்னைக்கு போய் ரீச் ஆகிடும் கைஸ். நம்ம உழவன் எக்ஸ்பிரஸ்க்கு பேப் 7 தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு தெரிக்க விட போகிறோம் இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து சென்னை இக்மூர் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம் கைஸ். எப்போதுமே ஒரு ட்ரெயினில் ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு தான் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணிக்கிருந்தேன். இன்றைக்கி தான் எண்டு ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண போகிறோம். இன்றைக்கி விளாக் வந்து சூப்பராகவே இருக்க போகுது. இருந்தாலும் ஒரு டெஸ்ட்டு கைஸ். இன்றைக்கி நம்ம அண்டர்ஸ்டேரில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் எவ்வளோ டிமாண்டான ட்ரெயின்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் டக்கலில் போட்டாலுமே இந்த ட்ரெயினுக்கு சீட்டே கிடைக்காது. 1 மாதத்துலேருந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணால் தான் இந்த ட்ரெயினில் வரவே முடியும். அந்தளவுக்கு சீட்டே கிடைக்காது இந்த ட்ரெயினில். எப்போதுமே டக்கலில் போட்டு எப்படியும் ஒரு 2 டிக்கெட்டு கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சி போட்டு பார்த்தா டக்கல்லையும் கிடைக்கல. இன்றைக்கி நம்ம அப்பாவும் நானும் சென்னை இக்மூர் வரைக்கும் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறோம். சென்னையில் வந்து செம்மொழி பூங்காவில் நடக்கிற ஃப்ளவர் ஷோக்கு தான் நம்ம வந்து போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் என்னோடய லாங் ட்ராவலாக வந்து இது இருக்க போகுது. தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து சென்னை இக்மூர் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இப்போ 3rd பிளாட்ஃபார்மில் என்ட்ரான ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 16615 மன்னார்குடி டு கோயம்புத்தூர் செம்மொழி எக்ஸ்பிரஸ் தான் கைஸ். இந்த ட்ரெயினை மன்னார்குடியிலேருந்து டெய்லியும் நைட்டு 8:25க்கு இந்த ட்ரெயினை எடுப்பாங்க. காலையில் 4:45க்கு வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் போய் ரீச் ஆயிரும் கைஸ். இந்த ட்ரெயின் எடுத்துக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடியிலேருந்து எடுத்து நீடாமங்கலம் ஜங்ஷன், அங்கே லோக்கோ ரிவர்சல் இருக்குது. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் ஜங்ஷன், பூதலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர் ஜங்ஷன், ஈரோடு ஜங்ஷன், திருப்பூர், கோயம்புத்தூர் நார்த் வழியாக இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு காலையில் 4:45க்கு போய் ரீச் ஆகுது கைஸ். இந்த ட்ரெயினில் வந்து மன்னார்குடியிலேருந்தோ நீடாமங்கலத்துலேருந்தோ இந்த ட்ரெயினில் வர்றவங்களுக்கு இந்த உழவன் எக்ஸ்பிரஸ் ஒரு கனெக்டிங்காக இருக்குது. அங்கேருந்து வர்றவங்க தஞ்சாவூரில் இறங்கி இந்த ட்ரெயினில் வந்து சென்னை போவாங்க. நான் வந்து செந்தூருக்காக தான் நிற்கிறாங்கன்னு நினச்சேன். அங்கே உள்ளவங்க எல்லாம் இறங்கி இந்த ட்ரெயினுக்கு தான் கைஸ் வர்றாங்க. அண்டர் சைடு எப்படி நிலமை இருக்குன்னு தெரில. இப்போவே ஸ்டாண்டிங்கில் தான் நின்றுட்டுருக்கோம். நம்ம உழவன் எக்ஸ்பிரஸில் வேறு ஒரே ஒரு அண்டர் சைடு தான் கைஸ் முன்னாடி இருக்குது. முன்னாடி ஒரு எஸ்எல்ஆர்டி, ஒரு அண்டர் சைடு, பின்னாடி வந்து 2 அண்டர் சைடு இருக்குது கைஸ். எல்லா ட்ரெயினுக்கும் கம்பல்சரியாக 4 அண்டர் சைடு வரணுன்னு எல்லா ட்ரெயினுக்கும் ஒவ்வொரு ட்ரெயினுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் நம்ம உழவன் எக்ஸ்பிரஸுக்கு வந்து இன்னும் தரல கைஸ். இந்த உழவன் எக்ஸ்பிரஸுக்கு ஐசிஎஃப் கோச்சை ரிமூவ் பண்ணிட்டு எல்ஹெச்பி கொடுக்குறோன்னாங்க. இன்னும் கொடுக்கல. எப்போ தான் வரப்போகுதுன்னு தெரில கைஸ். எல்ஹெச்பி வந்துச்சுன்னா அண்டர் சைடு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து உட்காரலாம், நிற்கலாம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நைட்டு 9:50க்கு தான் இந்த ட்ரெயினை தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து எடுப்பாங்க. நாங்கள் ஒரு 2 மணி நேரம் முன்னாடி 7:50க்கே வந்துட்டோம் கைஸ். வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே டிக்கெட் கவுண்டரில் உள்ளவங்கள்ட்ட கேட்டோம், உழவன் எக்ஸ்பிரஸ் எப்போ உள்ளே வந்து நோப்பாட்டுவாங்க அப்படின்னு கேட்டோம். அவங்க வந்து 8:40 சொன்னாங்க. அப்புறம் சரி இன்னும் தான் டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். 8 மணிக்குள்ளே 8:15க்குள்ளே வந்துட்டோம். வந்துட்டு இன்னும் தான் 1/2 மணி நேரம் டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வெளியே என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தோம் கைஸ். சரி அப்புறமா ஒரு 8:30 மணிக்குள்ளே போவோம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே உட்காந்துருந்தோம். வண்டி 8:07க்குள்ளே வந்துடுச்சு போல்.
அப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து இங்கே தஞ்சாவூர் ஜங்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் உள்ளே போய் பார்த்தா அண்டர்சர்வ்டு நிரம்பி வழியுது கைஸ். உள்ளே எல்லாம் சீட்டு பிடிச்சி உட்காந்துட்டாங்க. எல்லாருமே சென்னை போகிறவங்க தானா. அப்புறம் இன்றைக்கி ஸ்டாண்டிங் தான் சொல்லி முடிவு பண்ணியாச்சு, இப்படி தான் போயாகணும் அப்படின்னு. ஷார்ப்பாக 9:50க்கு தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு கைஸ். இப்போவே நிற்கக்கூட முடியலை, அந்தளவுக்கு கூட்டம் வந்துடுச்சு. இனிமேல் அடுத்தடுத்த ஸ்டாப்பிங்லாம் நிறைய பேர் ஏறுவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்து சென்னை எக்மூருக்கு வந்து 350 கிலோமீட்ரு. இந்த ட்ரெயின் வந்து 6.5 மணி நேரம் எடுத்துக்குது ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கு. வாங்க அப்படியே போவோம். ஒரு 10 நிமிஷம் இல்லையா, 4:15க்கு நம்ம சென்னை எக்மூர் வந்து ரீச் ஆகிடுச்சு கைஸ். இன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் வர கூட்டம் அதிகமாகிடுச்சு. உள்ளே நிற்கவே முடியாமல் நான் அசிங்கிட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்போ எப்படி வீடியோ எடுக்க முடியும்? அதெல்லாம் பார்த்துக்கலாம் கைஸ். அடுத்த தடவை வந்தேன்னா கன்ஃபார்மாக ஃபுல்லாக கவர் பண்ணுறேன் கைஸ். 2 சோழ நாட்டு ராஜாக்களும் ஒன்றா தாங்க நிற்கிறாங்க. இந்த பக்கம் வந்து உழவன் எக்ஸ்பிரஸ், இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து சோழன் எக்ஸ்பிரஸ் நிற்கிறான். அவன் வந்து திருச்சியிலேருந்து காலையில் 11 மணிக்கு கிளம்பி சாயந்தரம் 6:15க்கு வந்து சென்னை எக்மூர் வந்து ரீச் ஆகிடும் கைஸ். அதுக்கு எல்ஹெச்பி கோச் கொடுத்துட்டாங்க. இன்னும் நம்ம உழவனுக்கு தான் இன்னும் எல்ஹெச்பி தரல, இனிமேல் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம உழவனை சூஸ் பண்ணது ஒரு பெரிய தப்பு கைஸ். டிக்கெட் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பின்னாடி வர அந்தியோதயாச்சும் வந்திருக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் வித்தியாசம்தான். அதுலேயாச்சும் 20 அண்டர்ஸ்டோர் கோச்சிருக்கு, எப்படியாச்சும் சமாளித்து வந்துடலாம். ஆனால் இந்த உழவன் எக்ஸ்பிரஸ் வந்து சேர்கிற டைமிங் வந்து கரெக்டாக இருக்குது. 4:30க்கே வந்து ரீச் ஆகிடும். அது 5:30க்கு தான் வந்து தாம்பரமே வந்து ரீச் ஆகும். அதுக்கப்புறம் சென்னை எக்மூருக்கு வேறு ட்ரெயின் மாதிரி தான் வரணும். அது இன்னும் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உழவன்லேயே எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு தான் வந்தோம். இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதில் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது இந்த ட்ரெயின் தான் கைஸ். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெயினே இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் சென்னை வந்தேன்னா இந்த உழவன்லேயே ஸ்லீப்பரில் போட்டு கன்ஃபார்மாக ஃபுல்லாக அவங்களுக்கு கவர் பண்ணி காட்டிடுறேன் கைஸ். வாய்ஸியாக கொஞ்சம் டல்லாக இருக்குன்னா கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால தான் கைஸ். அடுத்து கிளம்பும்போது சென்னை எக்மூர்லேருந்து ஒரு சூப்பரான ஜர்னியில் பார்க்கலாம். கன்ஃபார்மாக உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டுறேன் கைஸ். இந்த வீடியோவோட தம்ப்நெயிலில் கூட ஃபுல் ஜெர்னி அப்படிலாம் போட்டு சும்மா கிராண்டாக பண்ணியிருப்பேன். அந்த தம்ப்நெயிலில் பார்த்து தான் இந்த வீடியோவை பார்க்கவே நீங்கள் வந்திருப்பீங்க. உங்களுக்கு சரியான ஏமாற்றமாக தான் இருந்திருக்கும். சாரி கைஸ். அண்டர்சர்வ்டு வந்து ரொம்ப கூட்டமாக ரொம்ப போட்டு அமுக்கிட்டாங்க. வெளியே பார்க்க கூட முடியல. அப்படி இருக்கும்போது வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால தான் எடுக்க முடியல. அடுத்த டைம் உழவனில் வந்தேன்னா கன்ஃபார்மாக ஃபுல்லாக எடுக்கிறேன் கைஸ். நீங்கள் எப்போவுமே அண்டர்சர்வ்டில் ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த உழவன் எக்ஸ்பிரஸை சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க கைஸ். இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் இந்த அண்டர்சர்வ்டில் வர்றதுக்கு இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணாதீங்க. பின்னாடி வர அந்தியோதயாவில் கூட 1.5 மணி நேரம் லேட்டானாலும் பரவாயில்லன்னு அதிலே கூட வந்திருக்கலாம். கம்ஃபர்டபுளாகச்சும் வந்து சேர்ந்துருக்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ். அப்புறம் எடிட்டிங் ஆப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். விஎன் ஆப்லேருந்து வந்து கேப்கட்டுக்கு மாறியிருக்கேன். எடிட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி உழவன் எக்ஸ்பிரஸில் அண்டர்சர்வ்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி தானே நம்ம வந்திருக்கோம், எப்படி இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னே தெரில கைஸ். எல்லோரும் பொங்கல் முடிஞ்சு தான் சென்னைக்கு கிளம்புவாங்க. மாட்டுப்பொங்கல் அன்றைக்கே இவ்வளோ பேர் கிளம்பியிருக்காங்கன்னா பார்த்துக்குங்க. எல்லாருமே சென்னை எக்மூர் தானா. இதெல்லாம் நான் யோசித்து பார்க்காம சரி இன்றைக்கி கூட்டம் இருக்காது அப்படின்னு அண்டர்சர்வ்டில் போகலான்னு முடிவு பண்ணது அது பெரிய மிஸ்டேக்காக போய் முடிஞ்சிச்சு கைஸ். அதனால் எப்போவுமே உழவனில் அண்டர்சர்வ்டை நம்பி வந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.